சற்று நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதத்தினுடைய 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, விசேஷமாக நாம் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய தமிழ்நாட்டிலே எலெக்ஷன் நடைபெறுகிற நாள். அனைவரும் ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள், உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கள். ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 19வது அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. The discretion of a man differeth his anger, and it is glory to pass over a transgression. And it is his glory to pass over a transgression. Amen. மனுஷனுடைய விவேகம், விவேகம் உள்ள மனிதர்கள் வெகு சிலர்தான். முக்கியமாக விவேகிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மனிதர்கள் விவேகமாய் வாழ்கிறேன், அவர்கள் முதலாவது கோபத்தை அடக்க வேண்டும். இன்றைக்கு யாருக்கெல்லாம் கோபம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் விவேகமானவர்கள் அல்ல. வேகம் விவேகம் அல்ல என்று சொல்வார்கள். மனிதனுடைய விவேகம், இந்த மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். வாயில் வந்ததை பேசுவது, சத்தமிட்டு பேசுவது, தொண்டையை கிழித்து கொண்டு பேசுவது, கையை ஓங்கி பேசுவது, பொருட்களை எறிந்து பேசுவது, வாகனத்தை வேகமாய் ஓட்டி பேசுவது, மிரட்டுவது, பயமுறுத்துவது, அடிப்பது, உடைப்பது, இன்னும் இதெல்லாம் பொதுவாக அனைத்து குடும்பங்களிலும். இதை தாண்டின சம்பவங்கள் விதிமீறல்கள். இவைகளெல்லாம் இதுவே ஒரு விதிமீறல் தான், பைபிள் விதிமீறல் தான். ஆனால் இதையும் தாண்டும் பொழுது அது சட்ட விதிமீறலாய் மாறுகிறது. கையை காலை ஒடித்தல், அடுத்தவனை குத்துதல், அவன் ஜீவனை பறித்தல். கவனிங்க, இதெல்லாம் டெய்லி மெசேஜில் சொல்வதற்கு கூட கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் இவைகளை வேறு வழியின்றி பேச வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, வேகம் விவேகம் அல்ல என்ற தமிழ் பழமொழிக்கு இணங்க பைபிள் சொல்லுகிறதை சற்று கவனமாய் கவனியுங்கள். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். ரெண்டாவதாக, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஒரு மனிதனுடைய மகிமை என்ன தெரியுங்களா? குற்றத்தை மன்னிப்பது, குற்றத்தை அப்படியே மன்னித்து விட்டு விடுவது. குற்றங்கள் அநேகர் செய்கிறார்கள், ஆனால் அந்த குற்றங்களையே நினைத்து கொண்டிருப்பது மகிமை அல்ல. குற்றங்கள் செய்கிறவர்களை அப்படியே போகிற போக்கிலேயே மன்னித்து விட வேண்டும், அவ்வளவுதான். சிலரெல்லாம் மிக மிக மோசமான செயலில் ஈடுபடுவார்கள். அதுவும் கிறிஸ்தவர்கள். அவன் என்ன குற்றம் செய்தான், யாரோடு குற்றம் செய்தான், எப்படி குற்றம் செய்தான், என்ன வார்த்தைகளை பேசினான், எப்படி அவன் வாழ்ந்தான், எப்படி அவன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதை 10 பேர் உட்கார்ந்து பேசுவார்கள், 5 பேர் உட்கார்ந்து பேசுவார்கள், சிரித்து பேசுவார்கள், ரசித்து பேசுவார்கள், உணர்ந்து பேசுவார்கள், உருகி பேசுவார்கள். அதில் அதிகமான கதைகளை வைத்து ஜோடித்து கண்ணு, மூக்கு, காது, கை, கால் என்றெல்லாம் வைத்து பேசுவார்கள். இல்லாததையும் சேர்த்து கொள்வார்கள், சிரிக்க வைப்பார்கள், சிலரை அழ வைப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனிதனுடைய மகிமையை குற்றத்தை மன்னிப்பது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நாளிலே நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய விவேகம் உங்கள் கோபத்தை அடக்குகிறதா? உங்களுடைய மகிமை உங்கள் மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்க வைக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள்.
இந்த நாள் நல்ல நாளாய் மாறும். காட் பிளஸ் யூ. பயப்படா